டேய் எவன் வந்தா எனக்கு என்னடா கேக்குது யார் சாமி சாரா கடி காமி நீ வந்து காவலாளி பேசாத அவன் என்ன சாப்பிட கொடுத்தா கூட அவ்வளவு கெட்டு மரியாதை கேட்டு போக ஊனுக்கு ஆடுவோம் யாரு அவரு யாரு அவரு யாரு என்னன்னு தெரியாது உனக்கு கடவுளா இருக்கும் எனக்கு கடவுள் கிடையாது யாரும் கிடையாது எங்க அப்பா எங்க அம்மா தான் கடவுள் இந்த மாதிரி பேசுவாங்க அல்பாசு போறானுடா நான் நல்லா இருப்பேன்டா சரி போட்டோம் மகாராஜா வந்துறாரு கூப்பிடுறாரு போய் என்ன கேளு போ ஆனால் காவலா ஏய் நான் என்ன தெரியுமா மரியாதை வந்துரு நான் புடிச்சு போய் சொல்றேன் ஆமாம் அவன் ரொம்ப மிஞ்சி போன பார்த்தா அதாவது நான் அசுர குலத்தை சேர்ந்தவன் அல்ல தேவர் குலத்தை சேர்ந்தவன் என் தாயாராகி அதிக்கு பிறந்தவர்கள் சிதியாகிய பிறந்தவர்கள் இல்லை ஆகையால் தேவர் குலத்தை சேர்ந்தவர்கள் சீராக வந்து என்னிடம் கடவுள் வம்சமா எந்த கோலம் கோத்திரம் கிடையாது எங்க ஊர்ல வந்து சூரிய கோலம் கூட கிடையாது வேலூர் தான் கீது நான் போய் நானே முன்னாடி புடினுக்கு போய் சொல்றேன் மகாராஜா எனக்கு எந்த கோலம் கோத்திரம் அதாவது நரமானியர்கள் அப்படி பேசுவார்கள் நாங்களோ எங்கள் தாயாரிய குந்திமாதேவி முனிவரிடத்திலே ஏவல் பணிவிடை செய்து கொண்டிருந்தால் அப்பொழுது சில காலம் கழிந்த பிறகு என் தாயாராகிய குந்திமாதேவி பருவப்பெண் ஆகும் தருணத்தில் அந்த தூர்வாச முனிவர் அழைத்து உனக்கு என்ன சன்மானம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு எங்கள் தாயார் என்ன தெரிவித்தார் தெரியுமா? ஆனால் சாமி தூர்வாச முனிவரே, நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசானது அதனால் நான் உலகம் போற்ற வேண்டும், அப்படி படைக்க வேண்டும், அப்படி நீங்களே கொடுங்கள் என்று கொடுத்தார்கள். அப்படி நாங்கள் மந்திர சக்தியினால் பிறந்தவர்கள். அவன் தேவகுலத்தை சேர்ந்த அசுரன் ஆகையால் மரியாதை சொல். நான் அந்த வழிக்கு வரமாட்டேன். அப்படியா? ஆமாம். நானே முன்னாடி சரி பொன்னாட்டி நீ புடி நீலடா உன் புள்ளக்குதாடா வாங்கிட்டா. ஏய் சரி வா வா வா. தவறாக சொல்லிக் கொண்டிருந்தார். நானே கொண்டாடி கலக்கா புடின்னு சொன்னோம். அவன் என்ன சொல்லிவிட்டான்? மயிர் புடிங்கிறேன். நான் தேவர் குலத்தை சேர்ந்தவன் என்று தெரிந்தும் அவர் கூறியதை மாற்றி சொல்லியிருக்கிறாய். ஐயோ நானே முன்னாடி கலக்கா புடின்னு சொன்னா சத்தியமா சத்தியமா ஆமா அப்படிதான் சொன்னேன். ஆனால் காவலா சொல்லிவிட்டார். நானும் கொல்லிக்கு சென்று பெண்ஜாலும் பழக்க குடிங்கி வந்து செக்க ஆர வேண்டும். இந்த சபை நாடோடும் தருணத்தில் இன்னார் இன்னார் என்று தெரிந்து கொண்டார். மக்களை இருக்கிறவங்க இதோ தெரிவிக்கின்றேன்.
பிறந்த பிறந்தங்க முதல் பிள்ளை முதல் பிள்ளை தர்மபுத்திரர் என்று தெரிந்து கொண்டாயா? மகாராஜா ஆமாம். நான் தப்பு தவறாக பேசிட்டால் ஆமாம். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்படியாகட்டும். 100 வருஷம் நீடு வாழ்ந்திருப்பான். தலைக்கும் மாறி கூடத்தில் தலைக்கும் வீழாரம் போன்ற மகாராஜா என்னுடைய பங்காளியாகிய உன்னுடைய பங்காளியாகிய துரியோதனன் பல பாக்கியங்களை இழந்தோம். ஆமாங்க. ஆகையால் ஆகையால் அவன் செய்த கொடுமைகளை புடவைகளும் ஒவ்வொன்றையும் சொல்ல சொல்ல என் நாவு கூசுகிறது. என்ன மகாராஜா என் நாவு கூசுகிறது. என்ன செஞ்சுட்டாங்க? நடக்கும் வழிதனிலே நடக்க வந்த வழிகளிலே லட்சுமலை நாட்டி வைத்தான். ஆமாம். குளிக்கும் குளத்தினிலே குளத்திலே பூருசியை நாட்டி வைத்தான். ஆட்டி வைத்தேன். படுக்கின்ற பாய்தனிலே அதிலே பாம்புகளை கட்டி இப்படி சொல்ல இடமே கிடையாது. கிடையாது. அப்பேற்பட்ட கொடுமைகள் வஞ்சனைகள் செய்தான். மகாராஜா நல்லவன், அவனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. அப்படியா? ஆமா. 12 வருஷம் வனவாசமும் 12 வாரம் வனவாசமும் ஓராண்டு அஜ்ஞாதவாசமும் தொலைத்து வந்தால் ஆமா பங்குள்ள நாட்டை தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். எங்களை ஓட்டி அனுப்பிவிட்டார். உங்களை ஓட்டி விட்டார். ஆமாம். அப்படி இருக்க போயிட்டீங்க. ஆமாம். இன்னும் தெரிவிக்கின்றேன். சரி. அந்த மன்னன் தூரியாவது கொஞ்சம் பாலித்திருக்க சொன்னாரு இல்லையா? ஆமாம். எங்க அப்பா அம்மா யாரும் வரலையா? அந்த ஆளு மட்டும் பேரு சொல்றியா? உங்க அப்பா அம்மா யாரும் இல்லையா? அவங்க போய் கேட்க மாட்டாங்களா? கேட்கவில்லை. கேட்கவில்லையா? யாரு உங்க அப்பா யாரு உங்க அம்மான்னு சொல்லுவாங்க. சொல்லிதான் பேசுவாங்க. தண்ணி இங்க எங்க